நம்முடைய ஸ்பீச், நம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளதுன்னு சொல்கிறது தான் உண்மை. அவன் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள்னு போட்டிருக்கு. அவனவன் தன் சகோதரனுடைய பொய் சொல்லுகிறான். சில ஹஸ்பண்ட்ஸ் எங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு நான் வேலை ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னால் அது பொய். நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் பொய் சாத்தானுடைய சரக்கு. பொய் சொன்னால் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஹோல்டு இருக்குதுன்னு வச்சுடுங்க. அதனால் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளும் பொய் சொன்னால் கட்டாயம் குச்சி வச்சு பெற்றோர் அடித்து தண்டித்து சிச்சித்து அது தப்புன்னு டீச் பண்ணால் வாழ்நாள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. கூட்டி சொன்னாலும் பொய், குறைச்சி சொன்னாலும் பொய். எக்ஸாக்டாக சொல்லணும், இல்லைடா அப்ராக்சிமேட். நம்ம பொய் சொன்னோன்னா, ஊழியக்கார்ட்ட பொய் சொன்னோன்னா பரிசுத்தாவிட்ட பொய் சொல்கிறேங்கன்னு அர்த்தம். பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தான்னா, விசுவாசியாக இருந்தாலும் பிசாசு பொய் சொல்லி நிரப்ப முடியும். அதனால விழிப்பாக இருக்கணும். சாத்தான்ட்டு பொய்யும் கண்டுபிடிச்சா அப்பால போ சாத்தானே அப்படின்னு துரத்தணும். அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? பாஸ்டர்ட்ட இல்லை, யார்கிட்ட? பரிசுத்த ஆவியிடத்தில். இன்றைக்கு பேச்சில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும்.